கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவருமே அன்போடு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கெர்ஷம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்றுக் கொள்கிறோம். மிக்க நன்றி பாஸ்டர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் மாமனிதர்களை குறித்து படிக்கிறோம். அதில் குறிப்பாக இப்போது ஜேஹெச் கெல்லாக்கை பற்றி நாம் படித்து கொண்டு வருகிறோம். அவர்கள் திருமணமாகி கணவன் மனைவியாக இணைந்து மருத்துவத்துறையில் அவங்களுடைய ஊழிய பணியை பற்றி பங்கை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி நாம் படிக்க போகிறோம்? அவருடைய ஊழிய பங்கை குறித்து நாம் படித்தோம். இந்த நிகழ்ச்சியில் அவருடைய இறுதியான வாழ்க்கை எப்படியாக இருந்தது, அவருடைய பங்களிப்பு மருத்துவத்துறையில் இருந்தது நாம் அதிகமாக படித்தோம். இந்த இறுதிக்கட்ட வாழ்க்கையிலே அவர் எப்படி இந்த ஸ்தாபனத்தை விட்டு பிரிந்து செயல்பட ஆரம்பித்தார் என்கிற வருத்தமான ஒரு அனுபவத்தை நாம் படிக்க இருக்கிறோம். கண்டிப்பாப்பா சார், நீங்கள் சொன்ன உடனே எங்களுக்கும் கேட்கணுன்னு இருக்குது. ஏன்னா இப்படி மகத்தான ஊழியத்தை செஞ்சு எப்படி அவர் வழி விலகி போனார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர். ஆண்டவரால் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகள் நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் சாத்தானின் வஞ்சனையில் விழுவது மிக எளிமையாக போய்விடுகிறது. அநேக நபர்களை குறித்து நாம் படித்திருக்கிறோம், மனிதர்கள். கண்டிப்பாக ஒரு சிலர் விலகி போயிருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் ஒரு சிலர் விலகி போனாலும் அவர்கள் மறுபடியுமாக தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். கண்டிப்பாக. ஓகே. அந்த வரிசையில் ஜான் ஹார்வே கெல்லாக் ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவர், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை அந்த வளர்ச்சியிலே மிகுந்த பங்களிப்பு கொடுத்த ஒரு நபர். இவருடைய அந்த இறுதி கட்ட வாழ்க்கை எப்படியாக இருந்தது, பங்களிப்பு இருந்தது என்பதை நாம் படிக்க இருக்கிறோம். அவருடைய குணங்களை குறித்து நாம் படித்தோம். எப்படியாக இவர்கள் இருவரும் சேர்ந்து அநேக பிள்ளைகளை வளர்த்தார்கள் என்று சொல்லி படித்தோம். அவருடைய குணாதிசயத்தில் ஒரு முக்கியமான குணாதிசயம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவர் நல்ல குணாதிசயங்களை குறித்து நாம் படித்தோம். எல்லாருக்குமே ஒரு பலவீனங்கள் என்று சொல்லி இருக்கோம் அல்லவா? கண்டிப்பாக. அப்போது அதனை என்ன சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அன்டிசைரபிள் கேரக்டர்ஸ். ஓகே. பிரியமில்லாத குணாதிசயம் என்று சொல்லி இவரை என்ன செய்திருக்கிறார், எலன் ஒயிட் அவர்களிடத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நான் இப்படிப்பட்ட குணத்தை நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. என்னென்ன குணம் என்று சொல்லி சொல்லும் பொழுது, தலைகணம், அப்புறம் அவசரமாக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு குணம், சந்தேகத்திற்குரிய குணம், பிடிவாதமான குணம், மற்றும் எரிச்சல், பதட்டமான ஒரு தருணத்தை உடைய ஒரு குணத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரு, அவர் வைத்திருக்கிறார். இப்படி சில பலகீனங்கள் அவருக்கு காணப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இன்னும் அவர் சொல்லும் பொழுது, சர்ச்சைக்குரிய மற்றும் சந்தேகத்துக்குரிய கேள்விகள் மற்றும் சம்பாஷணைகள் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்கிறார். ஓகே. சுயநலம் எனக்கு இருக்கிறது என்று ஒட்டுக்கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, குறுகிய மனப்பான்மை உடையவராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இவரிடத்திலே வேலை செய்வதற்கோ இவரோடு நம்ம பழகுவதற்கு சற்று ஏற்றத்தக்க நபராக இல்லாமல் இருந்திருக்கிறார். அவர் பேஷன்ஸோடு நல்லா பழகியிருக்கிறாரு. ஆனால் அலுவல் ரீதியாக இப்போது திருச்சபை தலைவர்களுக்கும் இவருக்கும் நல்ல ஒரு உறவு இல்லாமல் காணப்பட்டது. ஓகே. நம்ம நாட்களிலே அது குறித்து நம்ம படிக்கும் பொழுது அவருடைய இறுதி கட்டத்தில் எப்படி அந்த பிளவு ஏற்பட்டது என்பதை நம்ம படிக்க இருக்கிறோம். சரிங்களா? அது மாத்திரம் நம்மளுடைய தன்னை கூட பிறந்த சகோதரனிடத்தில் இவர் என்ன செய்யலை, அன்பு காட்டலை. ஓகே. ஒரு பிரச்சனை அவர்களுக்குள்ளாய் வரும் பொழுது அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தன் சகோதரன் என்ன செய்துட்டார், காலம் முழுவதும் அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு விரோதியைப் போல அவர்கள் இருவரும் ஒன்று சேரவே இல்லாமல் அங்கே இருந்ததை நாம் பார்க்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஜேஹெச் கெல்லாக்ஸ் உடைய குணாதிசயங்களில் ஒரு நல்ல பண்பு என்ன அப்படி, ஒரு திறன் என்ன அப்படின்னா, இவர் ஒரு கண்டுபிடிப்பாளர். அநேக மருத்துவ கருவிகளை என்ன செய்திருக்கிறாரு, கண்டுபிடித்திருக்கிறார். அதில் முக்கியமாக இவரை குறித்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவருடைய கண்டுபிடிப்பில் எதுவுமே அவர் தனக்கான லாபத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஓகே. கண்டுபிடித்த எல்லா காரியங்களையும் இலவசமாக, அதாவது அது எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக, அது லாப நோக்கில் அவர் அதை
பயன்படுத்தி கொள்ளவில்லை. இவருடைய முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1895ஆம் ஆண்டில், நான் இந்த காரியத்தை சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்க, இன்றைக்கு சிறு பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுகிற ஒரு உணவாக அது பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக. என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால்? கார்ன்ஃப்ளேக்ஸ். ஆமாம், சரிங்களா? அப்போ இந்த காலை உணவுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கார்ன்ஃப்ளேக்ஸை முதலாக கண்டுபிடித்தவர் ஜேஹெச் கெல்லாக்ஸ். இவரோடு சேர்ந்த அந்த கூட்டமும் ஒரு டீமும் இவருடைய சகோதரனும் சேர்ந்து என்ன செய்தாங்க, அதை கண்டுபிடித்தார்கள். ஓகே பாஸ்டர். அதற்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பேர் என்ன அப்படின்னா கிரானோஸ். ஓகே, சரிங்களா? இதை ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்நாட்களிலே நல்ல ஒரு சத்தான உணவு காலையில் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு பிரயாசப்பட்டு அதை என்ன செய்திருக்கிறாங்க, கண்டுபிடித்திருக்காங்க. முதல்ல இது உருவாக்கப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 1,00,000 பவுண்டு கிரானோஸ் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விற்று தீர்ந்திருக்கப்பட்டிருக்கிறது. 3 வருஷத்தில் இவர் ஒரு என்ன செஞ்சிட்டார், உணவு கம்பெனி ஒன்றே ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் இந்த சில நாட்களுக்கு பிறகு 1906ஆம் ஆண்டில் ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு வில் கெய்த் கெல்லாக் இவருடைய சகோதரனிடத்தில் அது விற்கப்படுகிறது. ஓகே, இவர் வித்துடுறாரு. ஆமாம், அவர் வித்துடுறாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட $500,000 கொடுத்து ஒரு சகோதரன் என்ன செய்திருக்கிறார், அதை வாங்கி கொள்ளுகிறார். இந்நாள் வரையிலும் அது இவருடைய பேரில் தான், வில் கெய்த் கெல்லாக்ஸ், அவருடைய பேரில் தான் அது கெல்லாக்ஸ் கம்பெனி என்று சொல்லி அது இயங்கி கொண்டிருக்கிறது. ஓகே. அப்போ இதுக்கு ஒரு தொடக்கத்தை கொடுத்தவர் யார் என்று சொன்னால் ஜான் ஹார்வே கெல்லாக். ஆமாம், இது மாத்திரமல்ல, பீனட் பட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமாக கல்லூரி நாட்களில் சாப்பிட்ருப்போம். இந்த பீனட் பட்டரையும் கண்டுபிடித்தது யார் என்று சொன்னால் ஜான் ஹார்வே கெல்லாக். அது பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதை அரைத்து ஒரு பீனட் பட்டர் போல கொடுக்கலாம் அப்படின்ற அந்த முயற்சி எடுத்தது ஜான் ஹார்வே கெல்லாக். ஏன்னா அது சாப்பிடுவதற்கு கஷ்டமாக இருக்கும்ல. கண்டிப்பாக. சோயா அந்த கிரெயின்ஸ்லேருந்து ஒரு பால் எடுக்கலாம், சோயா மில்க், அதையும் கண்டுபிடித்தது ஜான் ஹார்வே. அந்த முயற்சி எடுத்து கண்டுபிடித்தது ஜான் ஹார்வே கெல்லாக். நட்ஸ், கிராம்ஸ் இதிலேருந்து ஒரு நல்ல ஆமாம் உணவை வந்து எளிமையாக கொடுக்கணுன்றது. கிட்டத்தட்ட அவரை குறித்து சொல்லும் பொழுது 75 வித்தியாசமான உணவை கண்டுபிடித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக பாஸ்டர். ஒரு பிரேக் அப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மறுபடியும் தொடங்கும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர் ஜேஹெச் கெல்லாக் அவங்க வந்து பல வகையான உணவு முறைகளை வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நோயாளிகள் எளிமையான முறையில் அவங்க எடுத்துக்கிறதுக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள், அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சார்? இவருடைய இந்த கண்டுபிடிப்புகள் அமெரிக்க வரலாற்றில் அமெரிக்கர்களுடைய உணவு முறையவே மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புகளாக இருந்துச்சு. இந்த கார்ன்ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும் சரி, பின்பற்றாக இருக்கட்டும் சரி, இப்படி அனைத்து உணவு முறைகளும் சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளராக என்ன செய்திருக்கிறாரு, இருந்திருக்கிறார். அப்போது இது மாத்திரமல்ல, ஜான் ஹார்வே கெல்லாக் சிறந்த எழுத்தாளரும் கூட. அவருடைய வாழ்நாளிலே 50க்கும் அதிகமான புத்தகங்களை எல்லாம் செய்திருக்கிறாரு, எழுதியிருக்கிறார். இவரை குறித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் எழுதும் பொழுது இவர் வாசிக்க என்ன செய்வாங்க, அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்களே, ஸ்டீனோகிராஃபர்ஸ் என்று சொல்லக்கூடிய சொல்ல எழுதக்கூடிய நபர்கள் ஒரு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட 180லேருந்து 200 வார்த்தைகள் சொல்லிடுவாராம் ஒரு நிமிஷத்தில். ஆமாம். நைட்டு இரவு முழுவதும் என்ன செய்வாராம், சொல்லிக்கொண்டே இருப்பாராம். முக்கியமாக அதிகாலை 3 மணிலேருந்து 4 மணி தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமான நேரமாக. அப்போ தான் அவர் ரொம்ப அதிகமாக செயல்படுவாராம். இப்படியாக பலவித திறமைகளை வாய்ந்து 25 வயதில் இருக்கும் பொழுது முதல் புத்தகத்தை என்ன செய்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். 12 நாளிலே, அதாவது 14 நாட்களிலே 356 பக்கங்களை உடைய ஒரு புத்தகத்தை வெளியிட்டு, அதுவும் அதிகமான நபர்கள் அதை வாங்கி என்ன செய்திருக்கிறாங்க, பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்படி எல்லா துறையிலும் சிறந்து விளங்கிய சிறந்த பங்களிப்பை கொடுத்த ஒரு மனிதர் ஜான் ஹார்வே கெல்லாக் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே பாஸ்டர். அவருடைய பங்களிப்பு அளப்பெரியது. எல்லா துறையிலும், மருத்துவத்துறையிலும் சரி,
அந்த புத்தகத்தை வெளியிடுவதிலும் சரி எல்லா துறையிலும் சிறந்து அவர் விளங்கியிருக்கார் என்பதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக பாஸ்டர். இப்போது அவருடைய கடைசி காலத்துக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கடைசி காலகட்டத்தினுடைய ஊழியத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். நல்ல ஆரம்பம் நல்ல முடிவு இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அது நல்லதாகவே அமையும். ஆனால் ஜேஹெச் கெல்லாக்ஸுடைய வாழ்க்கையில் அவர் சில தவறான முடிவுகளை எடுத்ததுனாலே தவறான போக்கை அவர் கையாண்டதுனாலே மிகுந்த இழப்பை நாம் சந்தித்தை பார்க்க முடிகிறது. உதாரணமாக எலன் ஒயிட் அவர்கள் சொன்ன திட்டத்தையும் மீறி என்ன செய்தார், அதிகமான பணத்தை ஒரே இடத்தில் அவர் என்ன செய்தார், விரயம் செய்தார். அந்த பேட்டில் கிரீக் சானிட்டோரியம் அதன் விளைவாக 1900 அங்கே அந்த ஆண்டுகளிலே அங்கே என்ன செய்யப்பட்டது, ஒரு தீ பற்றி எரிந்தது நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிந்தது. அந்த இடைப்பட்ட காலத்திலே த லிவிங் டெம்பிள் அப்படின்ற புத்தகத்தை இவர் எழுத தொடங்கினார். இப்போ அது தீக்கரை ஆனனால என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா 1902ஆம் ஆண்டு பிப்ரவரி 18ஆம் ஆண்டிலே அந்த தீப்பிடித்து எரிந்தது. இப்போ அதை கட்டுவதற்கு என்ன செஞ்சிட்டாங்க, பணம் தர மாட்டேன்ட்டாங்க. அப்போ இவர் புத்தகத்தை வெளியிட்டு அதில் வரக்கூடிய பணத்தை நான் என்ன செய்வேன், இதுக்கு பயன்படுத்துவேன்னு சுயமாக ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளுகிறார். அவர் எழுதின புத்தகத்தின் பேர் என்ன அப்படின்னா தி லிவிங் டெம்பிள். அந்த புத்தகத்தை அவர் எழுதும் பொழுது அதில் சில முரண்பாடான கருத்துக்கள் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அது குறித்து நாம் பின்னர் படிப்போம், சரிங்களா? இப்படியாக தலைவர்கள் சொல்வதை மீறி திருச்சபை ஸ்தாபனத்திற்கு சற்று வித்தியாசமான காரியங்களை செய்ய தொடங்கின பொழுது 1938ஆம் ஆண்டிலே அவர் அந்த பேட்டில் கிரீக் சானிட்டோரியத்துடைய அந்த முழு கண்ட்ரோலை என்ன செய்தார், இழந்துடுறார். சில நிறைய குழப்பங்கள் மத்தியிலே இறுதியாக அவருடைய எல்லா முயற்சியும் தோல்வி அடைந்து 1942 சில கடன் பிரச்சனைகளினாலும் அந்த சானிட்டோரியம் பில்டிங் ஆனது, அந்த கட்டடம் அங்கே அரசாங்கத்திற்கு, அமெரிக்க தேசத்து அரசாங்கத்துக்கு $2.25 மில்லியன் தொகைக்கு என்ன செய்கிறாங்க, வித்துடுறாங்க. பின்னர் அது வேர்ல்டு வார், உலகப் போர் நடந்ததில்ல, 2வது உலகப் போர், அதில் மற்றும் கொரியன் அந்த போரிலே பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை கொடுப்பதற்காக பர்சி ஜோன்ஸ் மருத்துவமனையினால் அது என்ன செய்யப்பட்டது, உபயோகப்படுத்தது. கடைசியாக 1954 இன்று வரையிலும் ஃபெடரல் ஆஃபீஸ் பில்டிங்காக இன்றைக்கு அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அவருடைய ஆரம்பத்தை பார்த்தோம் அப்படின்னா மிக மேன்மையான ஒரு நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட பேட்டில் கிரீக் சானிட்டோரியம் அந்த பில்டிங் இறுதியிலே தேவ திட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டதுனாலே அந்த கட்டிடம் கைமீறி போனது. அந்த இடமும் அது அரசாங்கத்திற்கு சொந்தமாக மாறி போனது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஆரம்பத்தில் எலன் ஒயிட்டும் சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி. கண்டிப்பாக இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவர் வேறு திசையை அவர் தெரிந்து கொண்டதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை அவர் கையாண்டதை நாம் பார்க்க முடியும். அதாவது தேவனுடைய திட்டத்திற்கு மீறி நடக்கிற அந்த ஒரு செயலை அவர் என்ன செய்கிறாரு, நடத்தி கொண்டே வருகிறார். ஒரு முறை அவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே அந்த புத்தகத்தை வெளியிட்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம்ல, லிவிங் டெம்பிள். அந்த புத்தகத்திலே தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். இப்போ அந்த டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் தேவன் இருக்கிறார் அப்படின்ற பேந்திஸ்டிக் தியரி, எல்லா இடத்திலும் தேவன் இருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அதில் எழுத தொடங்கிட்டார். இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மரத்தினால தான் என்ன செய்ய முடியும், உற்பத்தி பண்ணிக்க முடியும், ஆண்டவர் அதில் இருக்கிறாரு அப்படின்னு பொருட்கள் எல்லாத்திலும் அப்படின்ற அந்த பேந்தீசம் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு முரண்பாடான கருத்தை வலியுறுத்த துவங்கினார். அந்த புத்தகம் வெளிவந்த மாத்திரத்திலே அநேக குழப்பங்களை ஏற்படுத்தியது, பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியது. அநேக திருச்சபை தலைவர்கள் என்ன செய்தாங்க, அது கண்டிப்பாக வெளியே வரக்கூடாது, அந்த புத்தகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி வலியுறுத்தினாங்க. இப்படி ஒரு சலசலப்பு, தேவனை விட்டு வழி விலகக்கூடிய ஒரு சூழல் அங்கே வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக பாஸ்டர். அவர் கடைசியில் அந்த புத்தகத்தை வெளியிட்டாரா எப்படிங்க பாஸ்டர்?
அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த புத்தகம் வெளியே வந்தது. ஓகே. ஆனால் அதை நம்முடைய திருச்சபை விசுவாச பிள்ளைகளும் அப்பொழுது இருந்த தலைவர்களும் என்ன செய்தாங்க? எலன் ஒயிட் மிக வன்மையாக என்ன செய்தார்கள்? அதை கண்டித்தார்கள். நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்டிப்பாக பாஸ்டர். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து படிக்கலாம் பாஸ்டர். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மறுபடியும் தொடங்கும். அன்பானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், இந்த கெல்லாக் வேத சத்தியத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கருத்தை ஒரு புத்தகத்தில் பதிவு செஞ்சார், அதை வெளியிட முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதன் பிறகு என்ன நடந்துச்சு அவருடைய வாழ்க்கையில்? கெல்லாக் அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீஃபன் எஸ்என் ஹஸ்கல் அவருக்கு அடுத்ததாக அதிகமான கடிதங்கள் எலன் ஒயிட் அவரிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், அது யாருக்கு என்று சொன்னால் ஜேஎச் கெல்லாக். ஏதாவது ஒரு வழியில் அவரை மீட்டு விடலாம் என்று சொல்லி அவ்வளவாக பிரயாசப்பட்டார்கள். ஒரு முறை அவர் அதிகமாக வேலை செய்யும் பொழுது அவரை குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, யூ ஆர் லிவிங் 2 years in 1. 2 வருடங்களை ஒரே ஆண்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? வாழ்கிறீங்க. உங்களுக்கு உங்கள் உடலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அதிகமாக உழைத்தார். அவர் மேலே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையை நீங்கள், உங்கள் உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மற்ற உயிர்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கு முதலாவது உங்கள் உயிரை நீங்கள் என்ன செய்யணும்? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். 16 மணி நேரம் என்ன செய்வாராம்? வேலை செய்வாராம். ஓகே. எந்த ஒரு ஓய்வும் இல்லாதபடிக்கு. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் முதலாவது இந்த மருத்துவமனையிலே சிறந்து விளங்கணும் அப்படின்னா, கிறிஸ்து என்னும் பரம வைத்தியர் உங்களுக்கு வைத்தியராக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி அநேக காரியங்களை கடிதங்கள் மூலமாக என்ன செய்திருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து அவரை குறித்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, அவர் வேதத்தை கீழே வைத்துவிட்டு அறிவியலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறத ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மையார் எழுதும் பொழுது, வேதத்தை நீங்கள் என்ன செய்யாதீர்கள்? அசட்டை பண்ணாதீர்கள். அறிவியல் ஆமாம் இருக்கிறது, ஆனால் நீங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு கடிதத்தை எழுதுகிறாங்க. அது மாத்திரமல்ல, மற்றவர்களை டாமினேட் பண்ணக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குணம் அவரிடத்தில் காணப்பட்டுச்சு. தான் செய்வது தான் சரி, தான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை. அப்போது ஆரம்ப நாட்களில் எலன் ஒயிட் கடிதங்கள் எழுதும் பொழுது அவர் என்ன செய்தார்? அதற்கு செவி கொடுத்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய சுய எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லப்படுகிற எச்சரிக்கை செய்திகளுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படியாவது அவரை கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி எலன் ஒயிட் முயற்சி செய்தாங்க. அவரை குறித்து சொல்லும் பொழுது, உங்கள் கால்களை சரிய செய்ய சாத்தான் திறமையான முயற்சிகளை செய்கிறான். சாத்தான் அதிகமான முயற்சிகளை செஞ்சான். ஏன்னா இந்த மனிதர் மூலமாக பெரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த மீதமான திருச்சபை அந்த இடத்தையே அசைத்தது. அவருடைய ஆரோக்கிய செய்தியின் மூலமாகவும் முத்தூதின் செய்தியின் மூலமாகவும் இன்னைக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடமாக மாறி போனது. அந்த நோயாளிகள் எல்லாம் உடல் ரீதியான சுகத்தை பெற்றது மாத்திரம் இல்லாமல் ஆவிக்குரிய சுகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள், சத்தியத்தை தெரிந்து கொண்டார்கள். அப்போது பிசாசானவனுக்கு அது பொறுக்கலை. அவரை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேபுகாத் நேச்சாரை போல நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளுகிறீர்கள். உங்கள் விசுவாசம் நம்பிக்கை என்னும் கப்பலை அது சிதைக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்ன செய்கிறாங்க? அவருக்கு எழுதுகிறார்கள். இப்படியாக அந்த புத்தகம் வெளியிட்ட மாத்திரத்திலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் அநேகர் என்ன செய்தாங்க? அப்போ இருக்கிற ஜிசி பிரசிடென்ட் மற்றும் செக்ரட்டரி எல்லாம் இவருக்கு விரோதமாக, அதாவது இவரை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு இந்த டினாமினேஷனில் யாருமே இல்லை, நான் என்ன செய்கிறேன், என்னை நீங்கள் வற்புறுத்துனீங்க அப்படின்னா நான் இந்த திருச்சபையை விட்டு என்ன செய்திருவேன், வெளியே போயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே அம்மையார் எழுதுகிறாங்க, நீங்கள் பேசுவது உங்களுக்கு நண்பர்கள் இல்லாதது போல இருக்கிறது. நீங்கள் பேசுகிறீர்கள், தேவன் உங்கள் நண்பராக இருக்கிறார், சிஸ்டர் ஒயிட் உங்களுக்கு நண்பராக இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று சொல்லி மிகுந்த
பாரத்தோடு அவர்கள் எழுதுகிறாங்க. ஒரு முறை அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த பேட்டில் கிரீக் சானிட்டோரியம்க்கு அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டும் என்று யோசித்த பொழுது அப்போ அவர் சொன்னாங்க, மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும், அது சரிதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பல இடங்களிலே ஊழியங்கள் நடைபெறவில்லை, அங்கு நம்மளுக்கு பணம் தேவைப்படுகிறது. நீங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து என்ன செய்கிறீங்க, ஒரே இடத்துல நீங்கள் செலவு செய்கிறீர்கள், இது தேவ திட்டம் அல்ல. அதனையும் மீறி அந்த புது பில்டிங் அவர் கட்டினாங்க. அந்த 1902ஆம் ஆண்டில் என்ன செய்தது அப்படின்னா, அந்த தீயினால் அந்த இடம் கருகி போனதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த ஒரு அனுபவம் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு என்று சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. தேவனுடைய திட்டத்தை மீறி நடந்ததுனாலே தேவன் அனுமதித்த நியாய தீர்ப்பு என்று சொல்லி அதை குறித்து அம்மையார் எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல கடிதம் வந்து அவருக்கு மேலே மேலே வந்துட்டே இருந்துச்சு. அவர் கடைசியில் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு? ஒரு கட்டத்தில் ஒயிட், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எலன் ஒயிட் அவர்கள் ஒரு தங்களுடைய குமாரனை போல பாவித்தார்கள். கண்டிப்பாக எல்லா முயற்சிகளையும் எடுத்தாங்க. ஓகே, எப்படியாவது அவர் கொண்டு வந்து விட வேண்டும். அப்பொழுது இருக்க சபை தலைவர் ஏஜி டேனியல்ஸாக இருக்கட்டும், பிரஸ்காட் என்கிறவராக இருக்கட்டும், அவர்கள் எப்படியாவது டிஸ்ஃபெலோஷிப் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சாங்க. ஓகே, ஆனால் எலன் ஒயிட் மிகுந்த கரிசனையோடு எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அவர் எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும். என்னென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு மிகப்பெரிய கருவி அவர் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி அதிக பிரயாசம் எடுத்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் 1906ஆம் ஆண்டிலே எலன் ஒயிட் மற்றும் சபை தலைவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தாங்க, இவர் இனிமேல் என்ன செய்ய மாட்டார், நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட்டார் என்கிறதை அவர்கள் புரிந்து கொண்டு 3 முறை அவரை மீட்டெடுப்பதற்கான தருணங்கள் கொடுக்கப்பட்டது. மத்தேயு 18:17 வாசிக்கும் பொழுது, ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக செயல்பட்டு என்ன செய், முதல்ல நேரில் போய் பேசணும். 2வது சபை விசுவாச பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே 2-3 சாட்சிகளோடு போகணும். கடைசியாக அங்கே சபை மக்களோடு நம்ம போகணும். அப்படி இல்லை அப்படின்னா சபைக்கு தெரிவித்து அவர் என்ன செஞ்சிடணும், விட்டுட்டு வந்துடணும். அதே போல் என்ன செய்தார்கள், ஒரு கசப்பான ஒரு தீர்மானத்தை நவம்பர் 10, 1907ஆம் ஆண்டில் எடுத்தார்கள். அவர் நம்முடைய திருச்சபை விட்டு டிஸ்ஃபெலோஷிப் செய்யப்பட்டார். இறுதியாக டிசம்பர் 14, 1943 இறுதி வரையிலும் மறுபடியும் திருச்சபையில் சேர்க்கப்படாதபடிக்கு மனக்கடினத்தோடு அங்கே கோமாவினாலே பாதிக்கப்பட்டு மரணித்து போனார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக பாஸ்டர். இப்போ இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பாடத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் பாஸ்டர். நல்ல ஆரம்பம் இருந்தது, ஆனால் முடிவோ ஒரு ஆவிக்குரிய முடிவாக இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகியனாலே நாம் தொடக்கம் முதல் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பொழுது இறுதி வரையிலும் தேவனை நாம் பற்றிக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஜான் ஹார்வே கெலாக் சிறந்து விளங்கினார், ஒரு உன்னதமான சாட்சி. ஆனால் இறுதியோ தேவனை விட்டு வழிவழுகி போனார். தன்னுடைய சொந்த மேன்மைக்காகவும் மற்ற காரியங்களையும் அவர் உயர்த்தி பிடித்தார், வழிவழுகி போனார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு தேவனுக்கு உண்மையாக இருப்போம். பாஸ்டர், நல்ல ஒரு பாடத்தை, ஆவிக்குரிய பாடத்தை இவருடைய வாழ்க்கையில் சொல்லிக் கொடுத்துங்க. நிகழ்ச்சி சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் பாஸ்டர். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.